சார் என் கதையை சொல்கிறதுக்கு ஒரு நிமிஷம் கொடுங்க சார் ப்ளீஸ். காந்தாரா படத்தை இயக்கி எல்லாரையும் திரும்பி பார்க்க வச்சவர் இயக்குனர் நடிகருமான ரிஷப் செட்டி. இவரோட உண்மையான பேரு ரிஷப் செட்டியே இல்லையா என்னடி சொல்ற, நீ என்ன சொல்ற அப்படின்னு நீங்க கேட்கலாம். இது என்ன பிரமாதம், இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. சினிமாவுக்கு பெயர் மாற்றம் புதுசு இல்ல. நிறைய பேர் சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னால ஒரு பெயரும் சினிமாவுக்கு நுழைஞ்ச பிறகு ஒரு பெயரும் வச்சிருக்காங்க. எடுத்துக்காட்டுக்கு ரஜினிகாந்த் பேரு சிவாஜி ராவ் கெய்க்வாட், நயன்தாரா பேரு டயனா மரியம் குரியன், சியான் விக்ரம் பேரு கென்னடி ஜான் விக்டர், தனுஷ் பேரு வெங்கடேஷ் பிரபு, சூர்யா பேரு சரவணன், ராணா டகுபதி பேரு ராமநாயுடு டகுபதி, பிரபாஸ் பேரு உப்பலப்பட்டி வெங்கட நாராயண பிரபாஸ் ராஜ், கியாரா அத்வானி பேரு ஆலியா அத்வானி, அக்ஷய்குமார் பேரு ராஜீவ் ஹரி ஓம் பாட்டியா. இப்படி லிஸ்ட் பெருசா போயிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் திரைத்துறைக்குள்ள ரிஷப் நுழைஞ்ச புதுசுல அடுத்தடுத்து தோல்விகளை சந்திச்சிருக்காரு. பெருசா பட வாய்ப்புகளும் கிடைக்கலையாம். அப்பதான் அவங்க அப்பா பெயரை மாத்த சொல்லி ஐடியா கொடுத்திருக்காரு. சோ பிரசாந்த் செட்டிங்கிற தன்னோட பெயரை ரிஷப் செட்டின்னு மாத்திருக்காரு. அதுக்கு பிறகு தொடர்ந்து வெற்றியாம். அதை யாரும் சொல்லவே தேவையில்லை. அவரோட படங்கள் வசூல் மலையில் நனையும் போதே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏ ஓ ஆ உங்க பரம்பரைக்கு அந்த பாட்டை பாட யோக்கியது இல்ல.